திருச்சிற்றம்பலம். பவளமால் வரையினிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பற்றுடம்பி திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போல் ரவளமாமறு பொன்றொடி தொரு கரத்தி தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றில் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான். வாக்குண்டாம் நல்லவனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் எனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் 25/12/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் விக்னங்களும் தீர்க்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இன்றைய தினம் விநாயக சஷ்டி விரதம் பூர்த்தி பிள்ளையார் பெருங்கதை. பல்வேறு ஆலயங்களிலே பிள்ளையாருடைய கதை படிப்புகள். கரும்பும் இளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் மென்மேலும் அருந்தி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் இருக்கின்ற கணபதியை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து கொள்வார்கள். அங்கே மாம்பழம், மோதகம், பால், அதே போல் எள்ளுருண்டை, கரும்பு, ராசவள்ளிக்கிழங்கு, கொழுக்கட்டை இவையெல்லாம் வைத்து பிரார்த்தனை செய்து பிள்ளையார் கதை படித்து கொள்ளுவார்கள். கஜமுகாசுர சம்ஹாரம் பல ஆலயங்களிலே இன்று மாலை நடைபெறும். இது ஆரம்ப காலத்திலே கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த யாழ்ப்பாணத்திலே காரை நகர் என்கின்ற பகுதியிலே வாரிவளவு பிள்ளையார், காரைநகர் வாரிவளவு பிள்ளையார் ஆலயத்திலே நான் சிறு பையனாக இருந்த காலத்திலே இந்த கஜமுகாசுர சம்ஹாரம் பார்த்து வியந்திருக்கிறேன். அவ்வாறு சிறப்போடு கூடிய அந்த காரைநகர் வாரிவளவு பிள்ளையார் கோயிலே அந்த காலத்திலே அவ்வாறு நடைபெறும். இப்பொழுது எல்லா இடங்களிலும் இது நடைபெறுகிறது. பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற கஜமுகாசுர சம்ஹாரத்திலும் கலந்து கொள்வதோடு இன்று திருவம்பாவை பூஜை ஆரம்பம். இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமானது. அதனாலே தான் கண்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி என்றார். இது சைவ மக்களும் வைஷ்ணவ மக்களும் கொண்டாடுகின்ற திருவம்பாவை, திருப்பாவை என்கின்ற சிறப்போடு கூடியது. இந்த திருவம்பாவை பால்கள் அதிகாலையிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து திருப்பள்ளி எழுச்சி பாராயணம் செய்து கொள்வார்கள். அங்கே வீதி வீதியாக பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் சங்கு, சேமக்கலம், மத்தளங்களோடு வீதி பஜனைகளெல்லாம் முன்னைய காலத்திலே வெகு விமர்சையாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வீதி வீதியாக சென்று ஒவ்வொருவரையும் எழுப்புகின்ற வகையிலே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்கின்ற வகையில் இந்த பாடலெல்லாம் பாடிக்கொள்வார்கள். அவ்வாறு சிறப்பாக பாடப்பட்டு ஆலயங்களிலே திருவம்பாவை பூஜை, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தேங்காய் உடைத்து வைத்து வெற்றிலை, பழம், பிரசாதங்கள் வைத்து தீப ஆராதனை செய்கின்ற சிறப்புகளோடு கூடிய திருவம்பாவை பாடல்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு விஷ்ணு ஆலயங்களிலே வைஷ்ணவ சம்பிரதாயப்படி இந்த திருப்பாவை பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டு அங்கும் இந்த பூஜைகள், வழிபாடுகள், திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எல்லாம் பாடப்படும். இந்த விநாயக பெருமானுடைய விநாயக பெருங்கதையிலே பிள்ளையார் ஆலயங்களிலே சிறப்பான பூஜை, வழிபாடு, அபிஷேகம், உற்சவங்களோடு மாலை வேளையிலே
சூரியன் மறைந்தும் மறையாத வேளையிலே இந்த சம்ஹாரம், கஜமுக அசுர சம்ஹாரம், இந்த கஜமுக அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காகவே தான் விநாயகப் பெருமான் உற்பவம் செய்யப்பட்டார். அந்த சிறப்போடு கூடிய இந்த பிள்ளையார் பெருங்கதை நிறைவிலே அனைவரும் கலந்து கொள்வதோடும் திருவம்பாவை பூஜை வழிபாடுகளும் கலந்து கொண்டு திருவம்பாவை பாடல்களையும் பாடி திருப்பலியல்சியையும் பாடி விஷ்ணு ஆலயங்களிலே திருப்பாவை பாடல் பெற்று அதே போல் பல்வேறு ஆலயங்களிலே திருவாத ஊரடிகள் புராண படலம் இந்த 10 நாட்களும் ஒருவர் புராணத்தை சொல்ல ஒருவர் பயன் சொல்லுகின்ற சிறப்போடு கூடியதாகிய திருவிளையாடல் புராணம் திருவாத ஊரடிகள் அவருடைய இந்த புராண கதைகள் அங்கே பாராயணம் செய்யப்பட்டு ஒருவர் பாடலை பாட அதற்கு ஒருவர் கருத்துரை பொழிப்புரை சொல்லுகின்றதாகிய இந்த பயன் சொல்லுகின்ற என்கின்ற வகையிலே சிறப்பாக முன்னைய காலத்திலே இருந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுகள் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.